திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை ஸ்தல புராணம். புராணத்தின்படி பழங்காலத்தில் கௌதமர் மற்றும் கார்கேயர் என்ற 2 முனிவர்கள் முல்லைவனம் மல்லிகைக்காடு எனப்படும் இந்த இடத்தில் தவம் செய்தனர். அதே ஆசிரமத்தில் நித்ருவன் மற்றும் வேதிகை என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. முனிவர்கள் அவர்களை இறைவனை அந்த தளத்தில் இருக்கும் முல்லைவனநாதரை வழிபாடுமாறு அறிவுறுத்தினர். அதன்பின் அவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறின. வேதிகை கருவுற்றாள். ஒருமுறை அவள் கர்ப்பமாக இருந்தபோது ஊர்த்வபாதர் என்ற முனிவர் வந்து உணவு கேட்டார். அப்போது வேதிகை சுய நினைவின்றி இருந்ததால் அவரால் அதை கொடுக்க முடியவில்லை. இதனால் கோபமடைந்த முனிவர் அவளை சபித்து விட்டார். அவளது கரு சிதைந்து வெளியே வந்தது. கருச்சிதைவு. அவள் தேவியிடம் பிரார்த்தனை செய்தாள். அந்த தேவி அந்த கருவை நைத்ருவன் என்ற ஆண் குழந்தையாக வளரும் வரை பாதுகாத்தாள். பின்னர் வேதிகை தேவி அந்த இடத்திலேயே உதவ வேண்டும் என்று வேண்டினாள். எனவே அந்த தேவி கர்ப்பரக்ஷாம்பிகை, அதாவது கருவை காக்கும் கருணையுள்ளவள் என்ற பொருள்படி கர்ப்பரக்ஷாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள். வேதிகைக்கு குழந்தைக்கு பாலூட்ட தாய்ப்பால் இல்லாததால் தேவி குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக காமதேனுவை இந்த இடத்திற்கு அனுப்பினாள். காமதேனு தன் குளம்பால் பூமியை கீறிய போது பால் ஏராளமாக பெருகி ஒரு பார்க்கடலையே உருவாக்கியது. இந்த குளம் இன்றும் உள்ளது. மேலும் இது க்ஷீரகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது.